அங் வணக்கம். எந்த விதமான நீண்ட அறிமுகமுமின்றி நாம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு நாம February 24, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேப்சூல மிக விரிவாக இந்த ஆழமான கலந்துரையாடல அலச போறோம். எக்ஸாக்ட்லி. நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இல்லனா ரயில்வேஸ் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களா இருந்தா உங்களுக்கு இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன ரிமைண்டர், உடனுக்குடன் அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் சேனல் லிங்கை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், இந்த தகவல்கள் எல்லாமே வெறும் செய்திகள் கிடையாது. நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கும் போது நேரடியாக உங்களுக்கு மதிப்பெண்களை அள்ளி கொடுக்க போகிற கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நேஷனல் அஃபேர்ஸ், அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பத்தி பார்க்கலாம். February 22, 2026 அன்னைக்கு நடந்த PM மோடியின் மீரட் விசிட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இதுல ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை கவனிங்க. ஒன்னு டெல்லி மீரட் நமோ பாரத் காரிடோர், அதாவது RRTS. இதோட லென்த் பாத்தீங்கன்னா 82 கிலோமீட்டர்ஸ். ஒரு தேர்வாளரா நீங்க குறிக்க வேண்டிய டீட்டெயில் என்னன்னா, இதோட டிசைன் ஸ்பீட் 180 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரா இருந்தாலும் ஆப் ஸ்பீட் 160 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரா இருக்கும். அதோட ஒரிஜின் சராய் கேல் கான், கரெக்டா? ஆமா, கரெக்ட். அடுத்து மீரட் மெட்ரோ பத்தி பார்க்கணும். இதோட லென்த் 21 கிலோமீட்டர்ஸ், மொத்தம் 12 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இதோட ரூட் மீரட் சவுத் டு மோடிபுரம். இதோட ஸ்பீட் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குல்ல? ஆமா, இதோட ஸ்பீட் 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அதாவது இதுதான் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் மெட்ரோ. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் சேர்த்து டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 12,930 crore அப்படிங்கறத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ AI இன்டிகிரேஷன் இன் ரயில்வேஸ் பத்தி பார்க்கலாம். ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். கிறிஸ், அதாவது சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், நிறைய புது AI டூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா ரயில் மதத் கிரீவன்ஸ் மற்றும் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஆமா. அப்புறம் ரெயில் ஒன் டிக்கெட் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்காகவும், கோச் மித்ரா ஹவுஸ் கீப்பிங் சேவைகளுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான அண்டர்லைங் டெக் என்னன்னா, இது எல்லாமே பாஷினியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. பாஷினி வாய்ஸ் டு டெக்ஸ்ட் இன் 12 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். ஒரு கிராமப்புற பயணி தன்னோட தாய்மொழியில பேசினா கூட ஏஐக்கு புரிஞ்சிடும். ரொம்ப அருமையான டெக்னாலஜி இது. இப்போ ரோட்ஸ் அண்ட் ஹைவே சைட் போவோம். ஹைவே டோல் பாலிசி அப்டேட் வந்திருக்கு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான அப்டேட். எஃபெக்டிவ் April 1, 2026 முதல் நேஷனல் ஹைவே பிளாசாஸ்ல கேஷ் டிஸ்கண்டினியூடு. முழுசாவே நிறுத்திட்டாங்களா? ஆமா, கம்ப்ளீட்லி. மேண்டேட்டரி மோட்ஸ் ஃபாஸ்டாக் அண்ட் UPI மட்டுமே. இது ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நாம நேஷனல் அஃபேர்ஸ்ல ஹெல்த், ஸ்கில்ஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் பகுதிக்கு நகரலாம். ஹெல்த் செக்டர்ல ஒரு பெரிய இண்டிஜினஸ் அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. ஜேபி நட்டா அவங்க CRI கசௌலில அந்த இண்டிஜினஸ் டெட்னஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா, அதாவது TD வேக்சினை லான்ச் பண்ணிருக்காங்க, ரைட்? கசௌலி HPல இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது முன்னாடி இருந்த வேக்சினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தானே? ஆமா, UPIP-ல உள்ள TT, அதாவது டெட்னஸ் டாக்ஸாய்டு, இது ரீப்ளேஸ் செய்கிறது. இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 55 lakh doses by April 2026. UPSC தேர்வர்கள் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது WHO and NTAG ரெக்கமெண்டட். ஓகே, அப்படியே கொஞ்சம் ஸ்கில்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பக்கம் வந்தோம்னா, ஸ்கில் இந்தியா கேம்பெயின்ல ஒரு புது ஸ்லோகன் கொண்டு வந்திருக்காங்க. பட்னா ஹே தோ யஹா ஜுட்னா ஹே. ரொம்ப கேட்சியா இருக்கு. இது MSDE, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழ வருது. மோசி ஜெயந்த் சௌத்ரி. அவங்க ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப், அதாவது SIDH பிளாட்ஃபார்மை ப்ரமோட் பண்றாங்க. இதோட பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியுமா? அமிதாப் பச்சன். ஓ, இந்த SIDH-ஓட டெக் ஃபீச்சர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இதுல ஆதார் EKYC இருக்கு, QR கோட் CVs ஜெனரேட் பண்ணலாம், அண்ட் இது 21+ லாங்குவேஜஸ்ல ஆப்ரேட் ஆகுது. அப்புறம் எஜுகேஷன்ல ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. நைப்பர் ராய்பரேலி அண்ட் போவிஞ்சர் இஞ்சில்ஹைம் இடையே MOU ஃபார் ஃபார்மா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஆமா, இது மூலமா அம்ரித்வா கோஹார்ட் 2 லான்ச் ஆயிருக்கு. இதுல 5 இன்னோவேட்டர்ஸ் செலக்டட். இந்த ப்ராஜெக்ட் SIIC, அதாவது IIT கான்பூர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் செக்ஷன் போலாம். ஒரு மேசிவ் டெவலப்மெண்ட். US-led PAC Silica கோalitionல 12th மெம்பராக இந்தியா இணைந்திருக்கு. PAC Silica இதோட மிஷன் என்னன்னா, செக்யூர் சப்ளை செயின்ஸ் ஃபார் AI, செமிகண்டக்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இதோட கோல் ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் சைனா. சீனா கிட்ட இருந்து விலகி நிக்கிறதுக்காக.
அப்போ இதுல இந்தியாஸ் அசெட் என்ன? நம்ம கிட்ட 8.52 MT ரேர் எர்த் ரிசர்வ்ஸ் இருக்கு. அதுதான் நம்மளோட மிகப்பெரிய அசெட். இந்த கோலிஷன்ல மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தா USA, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், யூகேன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அடுத்தது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஈவெண்ட். யூரோப்பியன் லீகல் கேட்வே ஆஃபீஸ் நியூ டெல்லியில திறக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சச் ஆஃபீஸ்னு பார்ட்னர் கண்ட்ரி இதுதான். யார் இனாகிரேட் பண்ணது? நம்ம ஜெய்சங்கர் மற்றும் ஹெனா விர்க்யூனன் இணைந்து இனாகிரேட் செஞ்சாங்க. இதோட கான்டெக்ஸ்ட் வந்து ஐசிடி டேலண்ட் மைக்ரேஷன் டு 27 EU ஸ்டேட்ஸ். நம்ம ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அங்க போறத முறைப்படுத்துறதுக்காக. சூப்பர். இப்போ என்வாயரன்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. ப்ராஜெக்ட் சீதா அப்டேட். கூனோ நேஷனல் பார்க் எம்பில சவுத் ஆப்பிரிக்கன் ஃபீமேல் காமினி 3 கப்ஸை ஈன்றுள்ளது. வாவ், அப்போ டோட்டல் கவுண்ட் எவ்வளோ ஆச்சு இப்போ? டோன்ட் பாத்தீங்கன்னா 38. இதுல அடல்ட்ஸ் பிளஸ் கப்ஸ் எல்லாமே அடங்கும். அப்புறம் இன்னொரு அப்டேட், ஒரு 3 அடல்ட்ஸ் வந்து காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்கு மாத்திருக்காங்க. ஸ்பேஸ் அண்ட் இறை மேனேஜ்மெண்ட்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நேராக பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் பகுதிக்கு வருவோம். பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். நியூ RBI டேட்டா சென்டர் ஒன்னு ஒடிஷால அமையுது. ஆமா, லொகேஷன் வந்து புவனேஸ்வர் ஒடிஷால இருக்கிற இன்ஃபோ வேலி 2. இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னா, இது ஒரு கிரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டி அண்ட் டியர் 4 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இதோட ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ் என்ன? ஏற்கனவே நவி மும்பையின் கர்கர்ல ஒரு பிரைமரி டேட்டா சென்டர் இருக்குல்ல? இருக்கு. ஆனா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் சைஸ்மிக் ரிஸ்க்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் எனிமி ஸ்ட்ரைக்ஸ்க்காக கிழக்கு கடற்கரையில ஒரு பேக்கப் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் புவனேஸ்வர். லாஜிக்கலான மூவ். அடுத்து ICICIC, PFSI, NPSS, ஸ்வஸ்தியா ஈக்விட்டி பிளஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் NPS ஸ்கீம் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதை யாரு கொண்டு வந்தாங்க? ICICI Prudential, அப்போலோ ஹெல்த்கோ மற்றும் கேஃபின்டெக் ஆகிய மூன்றும் இணைந்து PFRDA ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக 25% கான்ட்ரிபியூஷன்ஸை வித்ட்ரா செய்யலாம். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அடுத்து பேங்கிங்ல ஒரு அப்பாயின்மெண்ட். ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கின் புதிய MD and CEO ஆக அதன் ஃபவுண்டர் ராஜன் பஜாஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுல ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல? ஆமா, நார்த் ஈஸ்ட் SFB உடனான போஸ்ட் மர்ஜருக்கு பிறகு இது ஒரு ஃபின்டெக்ல இருந்து பேங்காக டிரான்சிஷன் ஆயிருக்கு. இப்போ எக்கானமி, ட்ரேட், GDP அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பேசலாம். ரிவிஷன் ஆஃப் மர்ச்சன்டைஸ் ட்ரேட் இண்டெக்ஸஸ் பேஸ் இயர் ஓல்டு பேஸ் 2012-13 இருந்து இப்போ நியூ பேஸ் 2022-33 ஆக மாற்றப்பட்டிருக்கு. இதற்கான அத்தாரிட்டி வந்து DGCINS. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வரும். இதற்கான கமிட்டி ஹெட் வந்து நாச்சிகேதா சட்டோபாத்யாயா ஃப்ரம் ISI கல்கட்டா. அடுத்த GDP ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னா ICRA ஏஜென்சி Q3 FY26க்கான GDP-ய 8.2% இருந்து 7.2% ஆக டவுன்கிரேட் செய்துள்ளது. ரீசன் என்ன? ரீசன் வந்து சர்வீஸ் செக்டார் ஸ்லோ டவுன். அது ஒரு 7.8% மந்த நிலையில இருக்கு. ஓகே. அப்புறம் சோலார் ஃபைனான்சிங்காக மிகா, அதாவது வேர்ல்ட் பேங்க் குரூப்பை சேர்ந்த மிகா ஒரு கேரண்டாராக $197.67 மில்லியன் கேரண்டி வழங்கியுள்ளனர். இதோட பெனிஃபிஷியரி யாரு? சிட்டி பேங்க். அவங்க SBIக்கு லோன் தராங்க. இதோட பர்பஸ் வந்து கிரிட் கனெக்டட் ரூஃப்டாப் சோலார், சுருக்கமா GRPV ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அடுத்து பிசினஸ் அண்ட் கார்ப்பரேட் மோயூஸ். ஏரோஸ்பேஸ்ல C390 மில்லியனியம் MRO ஃபெசிலிட்டி இன் இந்தியா பத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட பார்ட்னர்ஸ் வந்து எம்ப்ரேயார், பிரேசில் அண்ட் மஹிந்திரா. இதோட கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம IAF-ஓட மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரொக்யூர்மெண்ட்காக இது நடக்குது. அப்புறம் கிரீன் எனர்ஜில வாரே எனர்ஜிசன் 16 GW லயன் கிகா ஃபேக்டரி ப்ராஜெக்ட் வருது. எங்க வருது? லொகேஷன் வந்து ராம்பில்லி, ஆந்திர பிரதேஷ். இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,175 crore rupees. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதே போல AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல L&T வயோமா அண்ட் குஜராத் கவர்மெண்ட் இணைந்து 250 MW கிரீன் AI டேட்டா சென்டரை தோலேரா SIR-ல நிறுவுகின்றனர். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25,000 கோடி ரூபாய். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா UIDI வந்து இன்விசிபிள் ஷீல்ட் அப்படின்னு ஒரு புது டூலை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ, இதோட ஃபங்க்ஷன் என்ன? இது வந்து AI பயோமெட்ரிக் டியூப்ளிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும். இதோட டெக் ஸ்டாக் வந்து NVIDIA DGX இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் IIT ஹைதராபாத் மாடல்ஸ். இது ஸ்கேல் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் பர் டிரான்சாக்ஷன். மைண்ட் ப்ளோயிங். ஏஐல இன்னொரு மாஸ் அப்டேட் இருக்கு. ஃப்ராக்டில் AI-இன் மாடல் வைத்யா 2.5. இது ஒரு ஹெல்த் கேர் ரீசனிங் மாடல். இது ஹெல்த் பெஞ்ச்ல GPT-5 வீழ்த்தி 50.1 ஸ்கோர் பண்ணிருக்கு.
இந்திய நிறுவனம் குளோபல் மாடல்ஸை பீட் பண்றது சூப்பர். அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது டிஎம்ஆர்ஆர்க்காக என்டிஎம்ஏ, எக்ஸ்சிஆர் மற்றும் சிஎஸ்ஐஆர் NISCPR இணைந்து ஒரு PhD ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிருக்காங்க. ரிசர்ச் ரொம்ப முக்கியம் இதுல. சரி, இப்போ டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. போக்ரன் ராஜஸ்தான்ல ஒரு லைவ் ஃபயரிங் நடந்தது. ஆமா, கொனர் கோர்ப்ஸ் அதாவது பிளேசிங் ஸ்கைஸ் பிரிகேட் நடத்துனாங்க. அதுல ஸ்ரீலா 10 VSHORDs ஏராட்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க. இதோட ரேஞ்ச் வந்து 6 to 10 கிலோமீட்டர்ஸ். இதோட டார்கெட்ஸ் என்னவா இருக்கும்? லோ ஆல்டிடியூட் த்ரெட்ஸ் ஆன ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் UAVs தான் இதோட டார்கெட்ஸ். அப்புறம் நேவி சைட்ல INS சுதர்ஷினி, இது ஒரு சேல் ட்ரைனிங் ஷிப். இதோட மிஷன் வந்து லோகாயான் 26 சஃபாகா ஈஜிப்ட்ல ஒரு போர்ட் கால் பண்ணிருக்காங்க. இதோட ரூட் வந்து டிரான்சிட் த்ரூ ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன். தீம் என்னன்னா பிரிட்ஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ ஸ்டேட் நியூஸ் அண்ட் அவார்ட்ஸ் செக்ஷனுக்கு வருவோம். வெஸ்ட் பெங்காலின் பாங்லார் யுவசாத்தி ஸ்கீம் பத்தி சொல்லுங்க. CM மம்தா பானர்ஜி கொண்டு வந்த ஸ்கீம் இது. பெனிஃபிட் வந்து 1500 rupees per month stipend for unemployed youth. எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஏஜ் 21 to 40 அண்ட் மாத்தியமார்க் பாஸ் பண்ணிருக்கணும். டியூரேஷன் அப் டு 5 years. ஸ்டார்ட் டேட் வந்து April 1, 2026. டெல்லியில CM ரேகா குப்தா 2 நியூ போர்ட்டல்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்னு ஜன் சுன்வாய் போர்ட்டல், கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்காக கால் பண்ற நம்பர் 1902. ரெண்டாவது EWS அட்மிஷன் போர்ட்டல், இது கிளவுட் பேஸ்ட் அண்ட் ஆதார் வெரிஃபைடு. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சர்வீசஸை 7000 CSEs உடன் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ்ல யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் அவார்ட்ஸ் 2025ல அவார்ட் ஆஃப் மெரிட் கேட்டகரியில வென்றது ஆர் லேடி ஆஃப் கிரேஸ் கேத்தீட்ரல். இது வாசி மகாராஷ்டிரால இருக்கு. இது ஒரு 475-year-old ஸ்ட்ரக்சர். இந்தியாவிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ரிலிஜியஸ் சைட் இதுதான். அடுத்து BAFTA, அதாவது பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபில்ம் வின்னர் வந்து பூங். இது ஒரு மணிப்புரி ஃபில்ம். டிரெக்டர் வந்து லக்ஷ்மி பிரியா தேவி. ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஹான் அக்தர், ரிதேஷ் சித்வானி. இதுல ட்ரிவியா என்னன்னா அவார்ட் பிரசன்டட் பை பேடிங்டன் பேர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் டேஸ் அண்ட் புக் செக்ஷன். விண்டர் ஒலிம்பிக்ஸ் 2026 மிலானோ கோர்டினால நடந்தது. ஹோஸ்ட் வந்து இட்டலி. டேட்ஸ் Feb 6 to 22, 2026. மெடல் டேபிள்ல டாப்பர் யாரு? எப்பவும் போல நார்வே தான். 41 மெடல்ஸ், அதுல 17 கோல்டு வின் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் USA, 33 மெடல்ஸ். தேர்ட் பிளேஸ் நெதர்லாண்ட்ஸ், 20 மெடல்ஸ். இந்தியாவிலிருந்து இந்தியாஸ் கண்டின்ஜென்ட்ல ஆரிஃப் கான் மற்றும் ஸ்டான்சன் லுண்டுப் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து சாண்ட்ரா வெல்சபோர் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ் ஸ்பீட் ஸ்கேட்டிங் 500 மீட்டர்ஸ்ல பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்ல ஹர்மன்பிரீத் கவுர் இந்தியா கேப்டன், மோஸ்ட் கேப்ட் பிளேயர் இன் விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆக சாதனை படைச்சிருக்காங்க. மொத்தம் 356 மேட்சஸ். அவங்க சர்பாஸ் பண்ணது சூசி பேட்ஸ் ஐ, அவங்க 355 மேட்சஸ். டென்னிஸ்ல ITFW 100 பெங்களூரு வென்ன வந்து ஹனே வேண்டவிங்கிள். ஆனா ரன்னர் அப் ஸ்ரீவாலி பாமதிப்பட்டி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன்ஸ் இன் சானியா மிர்சா 2009 டு ரீச் W100 ஃபைனல். இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஒபிச்சுரிஸ் பார்க்கலாம். Feb 22 வேர்ல்ட் திங்கிங் டே. தீம் வந்து ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். இது 100th anniversary. Feb 24 வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. இது ஹானர்ஸ் CBEC அண்ட் கமெமரேட்ஸ் சால்ட் ஆக்ட் ஆஃப் 1944. ஒபிச்சுவரிஸ்ல முகுல் ராய் வயது 71, ஃபார்மர் யூனியன் ரயில்வேஸ் மினிஸ்டர் காலமானார். அண்ட் மணிசங்கர் முகோபாத்யாய் வயது 93. இவரு பெங்காலி ஆத்தர் சௌரிங்கிய எழுதினவரு, சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினவரு. புக்ஸ் அண்ட் எஜுகேஷன்ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் குஜராத்தி அண்ட் தமிழ் ரிலீஸ்ட் பை VPCP ராதாகிருஷ்ணன். இது இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் லீகல் க்ளாசரி 8th எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கண்டென்ட் வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லீகல் டேர்ம்ஸ். வாவ், நிறைய இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ரேபிட் ஃபயர் குவிஸ். டெஸ்ட் யுவர் ரிட்டென்ஷன். நாங்க கேள்விகள் கேட்கிறோம், ஆன்சர்ஸ் உடனே டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க கூடவே சால்வ் பண்ணுங்க. Question 1. New base year for trade indices. ஆன்சர் 2022-23. Question 2. MD and CEO of Slice SFB யார்? ஆன்சர் ராஜன் பஜாஜ். Question 3. UIDAI's AI duplication tool பேர் என்ன? ஆன்சர் இன்விசிபிள் ஷீல்ட். Question 4. Winter Olympics topper எந்த நாடு? ஆன்சர் நார்வே. Question 5. Medical withdrawal limit in NPS Swasthya எவ்வளவு? ஆன்சர் 25%. Question 6. Pax Silica Coalition
targets which country? ஆன்சர் சைனா. செம கிறிஸ்பா முடிஞ்சுது. So what does this all mean? இன்னைக்கு நாம பார்த்த மீரூட் RRTS ஸ்பீட், RBIயோட புவனேஸ்வர் டேட்டா சென்டர், அப்புறம் ஃப்ராக்டல் ஏஐயின் வைத்யா 2.0. இது எல்லாமே உங்க வரவிருக்கும் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதோட பேக்ரவுண்ட மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்ணலாம். ஆமா, நான் ஒரு ப்ரொவாகேட்டிவ் தாட்டோட இதை முடிக்க விரும்புறேன். ஆதாரன் இன்விசிபிள் ஷீல்டு ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு பயோமெட்ரிக் டியூப்ளிகேஷனுக்கு பயன்படுது. இதே ஏஐ ஹெல்த் பெஞ்ச்ல அசத்தும் ஃப்ராக்டலின் வைத்யா 2.0 போல இன்னும் வளர்ந்து வருங்காலத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் சுகாதாரம் மற்றும் பொருளாதார போக்குகளை நம்முடைய டிஜிட்டல் தடங்களை வைத்தே துல்லியமாக கணிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான சிந்தனை இது. இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிடிஎஃப் நோட்ஸ் மற்றும் எக்ஸாம் அப்டேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆழமான கலந்துரையாடல்ல சந்திப்போம்.